ஒரு காலத்தில் காட்டில் ஒரு வேகமான முயல் இருந்தது. அது எப்போதும் தனது வேகத்தைப் பற்றி பெருமை கூறிக் கொண்டிருக்கும். அது மெதுவாக நகரும் ஆமையிடம் எப்போதும் அகந்தையாக பேசும். முயலின் அகந்தையை அடக்க நினைத்த ஆமை முயலை ஒரு பந்தயத்திற்கு அழைத்தது. முயல் தனது திறமையை நம்பி சிரித்துக்கொண்டே அந்த சவாலை ஏற்றுக்கொண்டது. பந்தயம் தொடங்கியதும் முயல் வேகமாகச் சென்றது மற்றும் விரைவில் காணாமலும் போய்விட்டது. தனது வெற்றி நிச்சயம் என்று எண்ணி முயல் போட்டியின் நடுவே சற்று உறங்கச் சென்றது. இதற்கிடையில் ஆமை தொடர்ந்து மெதுவாகவும் நிதானமாகவும் இலக்கை நோக்கி சென்றது. முயல் நடுவே விழித்து பார்த்தபோது ஆமை பெரும்பாலும் இலக்கை நெருங்கும் தூரத்தில் இருந்தது. தனது மிகுந்த முயற்சிகளுக்குப் பிறகு முயல் முடிவு கோட்டுக்கு அருகில் வந்தது. அங்கு ஆமை ஏற்கனவே முடிவு கோட்டை கடந்து பந்தயத்தில் வெற்றியும் பெற்றுவிட்டது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி: மெதுவாகவும் தொடர்ந்து இலக்கை நோக்கி செல்வதே வெற்றி பெறும்.